ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ப்ளவுஸ் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கும்போது கை எப்படி தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இந்த மாதிரி கை தைச்சி கொடுக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு டேப் வச்சு அளந்து மார்க் பண்ணணுன்னா அந்த மாதிரி கூட மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் சைடில் எந்த சைடு அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா காஜாப்பட்டி சைடு வச்சு மார்க் பண்ணுறேன். ஹூக்குன்னா ஹூக் பட்டி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் நான் இதில் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆம்கோல்லேருந்து ஹிப்போட உயரம் கரெக்டாக ப்ளவுஸில் நம்ம கரெக்டாக துணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். எப்படி அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் டீட்டெயிலாக. இப்போ நான் ஃப்ரண்ட் சைடில் செஸ்ட்டோட அளவும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. அடுத்தது ஒரு தடைக்கு ஒரு தடைக்கு மேலே நம்ம ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் அதாவது நம்ம சரியான அளவை மார்க் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் அண்ட் ரைட்டு சைடுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்தது அது கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத தைக்கும் போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆம்கோலோட சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா, எந்த இடத்த வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண மேல் பக்கம் நம்ம எடுத்துக்கணும். உள்பக்கம் திருப்பி எடுக்கக்கூடாது. நல்ல பக்கம் இருக்கிற அந்த அளவே நம்ம மார்க் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருந்தேன். அது இப்போ ஆம்கோல் சுற்றளவை மார்க் பண்ணும்போது சரியாக வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இந்த 3 டாட்டும் சரியாக வர மாதிரி கை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தைச்சிக்கணும். இப்போ இது தைக்கும் போது நிறைய பேர் இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது எனக்கு சரி வரல, இப்போ அந்த மாடல் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அதை விட இதுதான் சிம்பிளான ஒரு வழி. அது மட்டும் இல்லாமல் இப்படி ப்ளவுஸ் தைச்சி போடும்போது மட்டும்தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோல்டர் வழியாது ஆம்கோல் கிட்ட உங்களுக்கு எந்த விதமான லூஸோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த ஷர்ட் மாடலில் போடுறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி தோணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கை அட்டாச் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் சரியாக மார்க் பண்ணதுக்கு அப்புறமா கையும் நம்ம இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ கை ஒரு தடவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை ஃபுல்லாக லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டேன். அப்புறம் ஹெம்மிங்க்கு தையல் விட்டு அட்டாச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியான அளவு நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணி தைச்சோம் இல்லையா, அந்த பீஸோட அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு தடவை அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். இப்படிலாம் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸுக்கு கரெக்டாக அதே சேம் அளவாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் டேப் வச்சு அளக்கிறது இருந்தாலும் அளந்துக்குங்க. பட் நான் அளவு ப்ளவுஸை வச்சு இப்படி சிம்பிளாக எப்படி அளந்து தைக்கலாம் அப்படின்றதுனால நான் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கூட போட்டுக்கலாம். ஏன் கேட்டால் ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா கை தைச்சதுக்கு அப்புறமேட்டா கொஞ்சமாக லூஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே ஷேப்க்கே நம்ம கையோட அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ப்ளவுஸ்லேயும் 2 கையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேட்டா ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எந்த இடத்துல நம்மளுக்கு கர்வாக இல்லையோ அந்த இடத்த கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஏற்கனவே நான் உள்வெட்டு எடுத்து தைச்சி லைனிங் கூட அட்டாச் பண்ணி எடுத்து வச்சதுனால எனக்கு இது சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி உள்ளாழம் எடுக்கிறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இந்த எடுக்க தெரியல அப்படின்னா என்னோடய சேனல்லே நிறைய இதுமாரி உள்ளாழம் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கையோட ஆம்கோலும் இந்த அளவும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கு அப்புறமா எந்த சைடு அதாவது உள்ளாழம் வர சைடு எப்பவுமே ஃப்ரண்ட் சைடில் தான் வரணும். ஸோ அந்த கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் ஒரு சென்டர் மார்க் பண்ணி அதாவது ஷோல்டர் கிட்ட வர அந்த சென்டரை நான் கரெக்டாக பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நம்மளுக்கு சுத்துக்கை சரியாக சுற்றி
வர மாதிரி கரெக்டாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நிறைய பேர் இந்த கை வச்சு தைக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தைக்கும்போது எனக்கு நிறைய மிஸ்டேக் வரும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்கோல் கரெக்டாக இருந்தால் செஸ்ட் அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக வரும், கையோட அளவு ரொம்ப சின்னதாக வரும். இது எப்படி வந்து மார்க் பண்ணி தைக்கிறாங்கன்றதே எனக்கு வந்து இதை கற்றுக்கணுன்னே நான் வந்து ஒரு டைலர்கிட்ட போயிட்டு ஜென்ஸ் டைலர் ஒர்க் பண்ணுற அந்த டைலர் ஷாப்பில் வந்து ஒரு 1 மந்த்து கிட்ட நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து ட்ரைனிங் மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு தைச்சி கொடுக்குற ஒரு வேலை வந்து செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து அப்போ தைக்கும்போது எனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும்ன்ட்டு. ஸோ அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கின விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபுல்லாக ப்ளவுஸ் தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எனக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் மீறவே இல்லை. ஸோ சுத்துக்கை கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளவுஸ் என்ன பண்ணீங்க, ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ டேபிள் மேலே போடும்போது கை கரெக்டாக செப்பரேட்டாக அப்படியே நம்ம கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோவில் காமிக்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மெத்தட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நிறைய கஸ்டமருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சிஸ்டர் இப்படி தைச்சினா எனக்கு இன்கேஸ் வந்து நான் டைட் ஆகிட்டேன்னா எனக்கு பிரித்து விடும்போது நான் மறுபடியும் டைலர்கிட்ட கொடுத்து ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வேணால் ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் வந்துட்டு அதோட ஷோல்ட்ரு வழியாமல் நம்ம பர்ஃபெக்டாக போடுற வரைக்கும் கரெக்டாக போடணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இது மாதிரி ஃபுல்லாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாருக்கெல்லாம் இது மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி போட்டிருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி தைக்க தெரியும் அப்படின்றவங்க, புதுசாக கற்றுக்கிறவங்க தைக்க தெரியுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட ஈஸியான மெத்தட் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சந்தோஷமான விஷயம், அடுத்த வீடியோவிலேருந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன விஷயன்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நிறைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கிவ் அவே மாரி கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன கிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன்லி ஃபார் லேடிஸ் டைலர்ஸ் மட்டும்தான், ஒன்லி ஃபார் லேடிஸ் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும், ஒன்லி ஃபார் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வியூவர்ஸ்க்கு மட்டுமே நான் வந்து அதை பண்ணுறேன். ஜென்ஸ் வியூவர்ஸ்க்கு எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக பண்ணுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா வந்து லேடிஸ் தான். ஸோ அவங்களுக்கு மட்டுமே தான் நான் வந்து கிவ் அவே ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஜென்ஸ் ஸ்டைலெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ஸோ நீங்களும் பாருங்கள், எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களோட சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்றதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ப்ளவுஸ் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.